ஓகே, என்னடா இவன் திடீர்னு பேய் மாதிரி வந்திருக்கா. சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சோன்னா அப்படியே வேனிஷ் ஆயிட்டானா. எங்க இருந்தா வந்தா? ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சோன்னா ஒரு டீசெண்டா ஒரு ரேங்கிங் போடல, ஒரு ஐபிஎல் ப்ரிவியூ கொடுக்கல, டீம் அனலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்ப மேட்ச் முடிஞ்சோன்னு திடீர்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஒண்ணும் இல்லை, எனக்கு சரியான ஃபீவர். நல்லா தான் இருந்தேன், நேத்து ஃபீவர் இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னு தெரியல, அடிக்கடி எனக்கு ஃபீவர் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி தான் சாம்பியன்ஸ் டிராஃபி நாக் அவுட் மேட்சுக்கு முந்தின நாள் ஃபீவர் வச்சு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. நல்லா இருப்பேன், காலையில எந்திப்பேன், தொண்டை ட்ரையா இருக்கும், முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, தலை பயங்கரமா வலிக்கு guys. தொண்டை ட்ரையா இருக்கு, இருமுனா தலை வலிக்கும், மோசமா இருக்கு. அதெல்லாம் மேட்டர் இல்ல. இப்ப இன்னைக்கு மேட்சுக்கு நான் வரேன், ஈடன் கார்டன்ஸ்ல கொல்கத்தா. அதாவது மத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வெறி தனத்துல இருக்கானுங்க, ஆர்சிபி தோக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஜெயிச்சிட்டானுங்கல்ல, கோலி கப் அடிச்சிட்டான்ல, அது பொறுக்க மாட்டேங்க, இதுலதான் தோக்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு வெறியில வரானுங்க. ஏன்னா இந்த கப்பை அடிச்சுக்கிட மாட்டானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டியும் ஆர்சிபி அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது பண்ணுங்கடா, எவன் பேண்டையாவது கலச்சி. எனக்கு தெரியல ஆர்சிபி வேற என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் நான் சொல்றது மூட நம்பிக்கை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆர்சிபியை ட்ரோல் பண்றானுங்க இந்த வாட்டி. டீம் ஒழுங்கா எடுக்கல, எதுவுமே ஒழுங்கா எடுக்கல. 18th இயர், விராட் கோலி நம்பர் 18, அதனால இந்த வாட்டி ஜெயிக்கும், நிறைய மேட்டர் நடக்கும் அப்படின்லாம் தோணுது. நடந்தா நல்லா இருக்கும். புது கேப்டன் வேற, ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட். அவனெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு இவனை கேப்டனா போட்டாங்க, புவனேஸ்வர் குமாரை கேப்டனா போட வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்டான சாய்ஸ் ரஜத் பட்டிதாரை வந்து கேப்டனா போட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 31 இயர்ஸ், புவனேஸ்வர் குமார் கேப்டனா போடுங்க அப்படின்றீங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றீங்க உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் பிடிக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மெட்டீரியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு சத்தியமா புவனேஸ்வர் குமாரை போட மாட்டேன். ரஜத் பட்டிதார் கொஞ்சம் யங்கா இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு 31 ஒரு யங்குன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டனா இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு கேகேஆர் வச்சு அடிச்சு பார்க்கும் போது, இன்னைக்கு பிரஷரை ஹேண்டில் பண்றதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவனை வச்சுதான் ஃபர்தரா மூவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான சாய்ஸ் அவன் தான். வேற யார் கேப்டனா போடுறது? நான் புவனேஸ்வர் போட மாட்டேன். புவனேஸ்வரே எனக்கு வெளியே தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஃபீவர் நினைக்கிறேன், எனக்கும் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீவர் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு மேட்ச் சொல்றேன், வெயிட்டா விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க ஆர்சிபி கொல்கட்டால வச்சு. அதாவது அஜின்கே ரஹானே வந்துட்டு ரன்னிங்லேயே மேட்சை முடிக்கலாமே அப்படின்னு பையன் நினைச்சிட்டு இருந்தான். பார்த்தா விடவெடுத்து போய் நின்றுட்டான் பையன் ரஹானே. அதுதான் நடந்துச்சு இன்னைக்கு. அதாவது ரமதீப் சிங் வந்துட்டு ஒரு கேட்சை விட்டுட்டு கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். அப்பெல்லாம் ரஹானே பக்கத்திலே போல, ஒத்த கேட்சை விட்டுட்டு இன்ஜுரி நட சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற வெறித்தனத்துல இருந்தான். அதாவது ரஹானே இன்னைக்கு அப்படிதான் இருந்தான், ஏதோ பேய பார்த்த மாதிரி இருந்தான். ஏன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். நானே இப்படிதான் நினைச்சேன். சரி கேகேஆர் வந்துட்டு இந்த பவர் பிளேல அடிச்சானுங்க, சுனில் நரேனும் அஜின்கே ரஹானேயும் பொழந்துட்டானுங்க. டேய் சுயேஷ் சர்மா, டேய் என்னடா பண்ற நீ, ஏன்டா இப்படி ரன்னு கொடுக்குற, பார்த்து போடுறா, எங்கேயோ பார்த்து போடுறாங்க. பாலை போடுறத பார்த்தா எங்கேயோ போற மாதிரி இருக்கு பால்லாம். அந்த அடி அடிச்சாங்க. அடிக்கும் போது நல்லா முடிவே பண்ணிட்டேன், ரைட்டு ஒரு 250 வந்துருப்பா இன்னைக்கு. இந்த போன வருஷம் அடிச்சானுங்க தெரியுமா கொல்கட்டா அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜாஸ் ஹேசல்வுட், டேய் இவனை என்னமோ நினைச்சிட்டேன்டா. நான் கூட எனக்கு இந்த டீம் ரிவ்யூ எல்லாம் போடும்போது நான் வந்துட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்ல ஏன் ரொம்ப கடுப்பா இருந்தேன் அப்படின்னா, நிறைய சான்சஸ் விட்டானுங்க. சிராஜை கொடுத்துருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் சிராஜை கொடுத்தது வந்து ஒரு முட்டாள்தனம். விராட் கோலி சிராஜ் அது ஒரு வேற வைப், டிஎஸ்பி வைபே வேற, சிராஜோடது அது வேற. பட் ஹேசல்வுட் மேல எனக்கு ஏன் அவ்வளவு ட்ரஸ்ட் வரல அப்படின்னா, சிம்பிளான ரீசன், ஹி இஸ் நாட் அ குட் T20 பவுலர் அப்படின்றதான் என்னோட தாட். அது மட்டும் இல்ல ஐபிஎல்ல ஒன்னும் பெர்ஃபார்ம்லாம் அவ்வளவு பயங்கரமா பண்ணதில்லை அப்படின்ற போது இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா புவனேஸ்வர் இருக்கான், எஸ்டேஎல் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போடுவான். அவன் வந்து என்னதான் வந்து ட்ரோல் பண்ணாலும் 5-6 ரிங்கோசிங் அடிச்சிருக்கான் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாலாம் போட்டான். இப்ப ஹேசல்வுட்டும் வந்தாச்சு. ஸ்பின் மட்டும் தான் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்வப்னல் சிங் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லாவே போடுவான் அப்படின்னு தான் தோணுது. சுயசுதிக்கு வெளியே வைக்கணும், அவன் சரியில்லைப்பா, எனக்கு அவனை பிடிக்கல. பார்ப்போம், நம்ம ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, நான் ஒரு ரீல்ஸோ ஒரு பாட்காஸ்ட்லயோ ஒரு இதை பார்த்தேன். வருண் சக்கரவர்த்தி என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்துட்டு பேட்ஸ்மேனோட ஈகோ உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்க பவுலிங் போடுவேன்னே தெரியக்கூடாது, எங்க டேர்ன் ஆகுதுன்னே தெரியக்கூடாது, பேட்ஸ்மேனோட ஈகோவை உடைக்கிறதுல வந்துட்டு எனக்கு ஒரு போதை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஃபில் சால்ட் விராட் கோலி ஈகோ பேத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடி அடிச்சான். ஃபில் சால்ட்னா மரியாதையே கொடுக்கல. வருண் சக்கரவர்த்தியாவது மயிராவது அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தான் உட்காந்து. பட் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு
நல்லா தான் பவுலிங் போட்டுட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு செம்ம அடி அடிச்சிட்டாங்கப்பா வருண் சக்கரவர்த்திலாம், போட்டு பொழந்து சாத்திட்டானுங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தன் வந்தான் சரியா, நம்ம பையன் ஸ்பென்சர் ஜான்சன் வந்தான். ஸ்பென்சர் ஜான்சனா இருந்தா பிளாஸாவா இருந்தா ஒத்த அடி தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் அடிச்சாங்க. அட்டாக் பண்றதுல இருக்கானுங்க. போன வாட்டி கொல்கட்டா எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஆர்சிபி அடிச்சுட்டு இருந்தாங்க. வர்றவன் எல்லாம் அடிக்கதான் செய்யறானுங்க. அதாவது இருக்கிறதே ஓவர் ரேட்டட் பிளேயர் எனக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே தேவதத் படிக்கிறத தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஓவர் ரேட்டட் பிளேயர் கைஸ். அவன் தான் ஓவர் ரேட்டட். ஒரு சீசன் நல்லா அடிச்சான் ஆர்சிபியில, அதுக்கப்புறம் நல்லாவே விளையாடல. இருந்தாலும் தேவதத் படிக்கலுமானுங்க. அவன் கூட இன்னைக்கு வந்து அட்டாக் தான் பண்ணி பார்த்து அவுட் ஆனா. பட் அதுக்கப்புறம் பட்டிதார் வந்தான், செம்ம அடி. லியம் லிவிங்ஸ்டன் வந்தா, அவனும் செம்ம அடி. பட் பவுலிங்லாம் கொஞ்சம் ஏர்லியா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கணும் ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு செம்ம ரன் போகும்போது கொஞ்சம் லியம் லிவிங்ஸ்டன் உள்ள விட்டு போட்டிருக்கணும். திருப்பி சுயஸ்டே பால கொடுத்துட்டு இருந்தானுங்க, சுயஸ்டே. பட் குருணால் பாண்டியா எல்லாம் செமையா போட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட் எனக்கு தெரிஞ்சு. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நின்றுவான், ஏதாவது ஒரு பண்ணி நின்றுவான். அதுதான் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து இந்த ஹெல்மெட் இல்லாம போடுற பழக்கம், ஹெல்மெட் இல்லாம விளையாடுற பழக்கம் இருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு. இந்த தோனி மாதிரி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா ஹெல்மெட் போட மாட்டான் நம்ம பையன். அப்ப வந்துட்டு நம்ம ஆளு தரவாட்ட விளையாடுவான். அப்ப குருணால் பாண்டியா நம்ம ஒரு பெரிய பவுன்சர் போட்டான் மண்டைக்கு. அது இந்த வெங்கடேஷ் ஐயர் டென்ஷன் ஆகியோ ஹெல்மெட் எடுத்துட்டு வாயா, அந்த குருணால் பாண்டியா ஓவரா பண்றான் அப்படின்னு போட்டான். அதுக்கப்புறம் போல்ட் ஆயிட்டான். மென்டாலிட்டி அதுல அடி வாங்கிட்டு நம்ம குருணால் பாண்டியா தூக்கிட்டே இருப்பான். குருணால் பாண்டியா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். 3 விக்கெட். ஹேசல்வுட் வேற லெவலில் போட்டான். 22 ரன்ஸ் தான் கொடுத்தான், 2 விக்கெட். பவுலிங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா தான் இருக்கு. பட் நம்ம ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற மேட்சை வச்சு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். கொல்கட்டா வந்துட்டு ஏதோ ஆஃப் ஆன மாதிரி இருக்கானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு எப்ப கால் எடுத்து வெளியே வச்சாலும், கம்பீர் எப்ப போனாரோ அப்ப இருந்து ஒரு மாதிரி கேகேஆர் மாதிரியே இல்லை. அந்த ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீம் எப்பவுமே கூலா வச்சிருப்பான், ஒரு கூலா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நாங்க தான் சாம்பியன் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் மிச்சல் ஸ்டார்க்கு வந்துட்டு ஓவர் ரேட்டடா போட்டாலும், இவனை வந்துட்டு இத்தனை கோடிக்கு எடுத்தது வேஸ்ட் அப்படி இப்படின்னு போன வருஷம் சொன்னாலும், நாக் அவுட் மேட்ச்ல வந்துட்டு மிச்சல் ஸ்டார் வேற லெவல்ல போட்டான். ஸோ அவங்க டீமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு டெரரான டீம் தான். போன வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அவன் தான், அவனுங்க தான். அதுக்கப்புறம் வேணா சன்ரைசர்ஸ் நான் சொல்லுவேன். கொல்கட்டா தான் ஸ்ட்ராங்கஸ்டான டீம் போன வருஷம். ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, இல்லைன்னா போங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எவன் வந்தாலும் அடிக்கதான் செய்யறானுங்க. ஸ்ரேயஸே வந்துட்டு மற்ற பிளேயர் விட்டுட்டு கடைசி வரானா பாத்துக்கோங்க, அந்த அளவு டீம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட டீம் வந்து இப்ப ரஹானே கைக்கு போயிருக்கு. ரஹானேட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரஹானே வந்துட்டு எதுக்கு கேப்டனா கொடுத்தாங்க எனக்கு தெரியல. நான் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவன் தான் யங்கா இருக்கான், கொடுப்பாங்க அப்படின்னு. ரஹானேக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, போன வருஷமே வந்துட்டு ரஹானே வந்து டீம்ல எடுக்காதீங்க அப்படின்னு. சிஎஸ்கே ஃபேன்ஸே தயவு செய்து ரஹானே தூக்கி வெளியே வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னானுங்க. 2023ல ரஹானே பேய் மாதிரி விளாண்டா. 2.0 ரஹானே அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 23ல பயங்கரமா விளாண்டா. போன வருஷம் மண்ணு மாதிரி விளாண்டா. இன்னைக்கு மேட்ச்ல சூப்பரா விளாண்டா. பட் கேப்டன்சியை பத்தி எனக்கு தெரியல, எப்படி வந்துட்டு இதை வந்து ஏத்துக்க போறானுங்க அப்படின்னு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஆர்சிபி வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க. ஆர்சிபி இதுல பண்றதெல்லாம் மேட்டர் இல்லை. இங்க இந்த ஆர்சிபி வந்துட்டு இதெல்லாம் ஆர்சிபி எப்பவுமே சப்பையா அடிக்கிறதா. இதெல்லாம் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. நல்லா விளையாண்டுருக்காங்க. கோலி சூப்பரா விளையாண்டா இன்னைக்கு. கோலி 6 எல்லாம் அடிக்கும் போது நிம்மதியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா ஆடின பழைய விராட்டு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஐயோ பழைய விராட் இல்லையே, சாம்பியன்ஸ் ஆஃபிலே கஷ்டப்பட்டு அடிச்சானே, ஒரு செஞ்சுரி போடுறதுக்கு உயிரை விட்டுட்டு இருந்தான். இது எப்படி ஐபிஎலுக்கு இந்த 14 மேட்ச் எப்படி விளையாட போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, விராட் கோலி ஐபிஎல் வந்துட்டு நம்மளால ஒரு மாதிரி வெளியேறலாம்ப்பா. சூப்பரா தான் விளையாண்டா. பட் இதெல்லாம் மேட்டர் இல்லை, கப் அடிச்சாதான் மேட்ரு. மற்ற எந்த டீமா இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், ஜாலியா விளையாண்டு தோத்தானுங்களா கவலையப்பட போறது இல்லை. மும்பையா ஜாலியா விளையாண்டு தோத்தானுங்களா கவலையப்பட போறது இல்லை. ஆர்சிபி கப் அடிக்கலையா ஒத்த கலாய்ப்பாடுங்க எல்லாம். அதை நீங்க தாங்கிதான் ஆகணும். கோலி ஃபேன் நானே சொல்றேன். ஆர்சிபி அடிக்காட்டி எல்லாரும் உங்களோட ட்ரோல் தான் பண்ண போறாங்க. ஆர்சிபியோட ஒரே வழி இந்த they want their hearts, they want people hearts, அதெல்லாம் கிடையாது. நீங்க கப் அடிக்கணும். you have to win your fucking cup. அதுதான் உங்க டிராஃபி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. ஆர்சிபியை பொறுத்தவரை இத்தனை வருஷம் ஆகி கப்பே அடிக்கல நம்ம அப்படிங்கும் போது கண்டிப்பா அடிச்சே ஆகணும். இந்த வருஷம் அடிக்காட்டி எனக்கு தெரிஞ்சு வேற எப்பவுமே அடிக்க மாட்டானு. உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. புது கேப்டன் இருக்காங்க. ஓரளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்டர் ரேட்டடான டீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆர்சிபி எல்லாம் பார்க்கும்போது. இப்ப நடந்த மேட்ச் வச்சு சொல்றேன். அதுவும் இல்லாம 18th இயர் எல்லாமே ஒரு மித்தை கிரியேட் பண்ணி ஏதோ ஆர்சிபி தான் அடிக்குமோ அப்படின்றலாம் தோணுது. அதெல்லாம் மேட்டர் இல்லை, பார்ப்போம். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு எப்படி ஒரு ஐபிஎல் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்கவே நல்லா இருந்து. பட் இந்த ஃபீவர் தான் என்ன கொஞ்சம் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன் சொல்ல போனோம்னா. மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ பேசும்போது எப்படிதான் இருக்கு, கண்டினியூஸா பேசும்போது அப்படியே தொண்டை வந்துட்டு அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கு, டக்குனு இருமல் வந்துடும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன்.
இதோட 10வது வாட்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுவரை எந்த வீடியோ 10வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. ஒரே வாட்டி தான் கேமரா ஆன் பண்ண ஓடும், இல்ல 2-3 வாட்டி அவ்வளவுதான். 10வது வாட்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவு என் வாய்ஸ் வந்துட்டு கிராக் ஆகுது, இருமல் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்ல, ஹீட் வேற பயங்கரமா இருக்கும் சென்னையில, சம்மர் வேற. என்ன நடக்க போதும் என் ரூம்ல, அந்த அளவு வேர்க்க போகுது. ஏசி ரிப்பேர் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். ஏசி ரிப்பேர் ஆயிட்டு மேன். ஸோ அதுதான் மேட்டர். நாளைக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒரு 2 நல்ல மேட்ச் இருக்கு. என்னன்னா SRH vs RR. அது மட்டும் இல்லப்பா, இதுதான் பெரிய மேட்ச். CSK vs MI. சென்னையில வச்சு நடக்குதுப்பா. சென்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெரிய மேட்சா இருக்குப்பா. சென்னையில வச்சு RCBயோட 1, மும்பையோட 1, இப்படிதான் ஒரு ஸ்டார்ட் இருக்கு. கால் வைக்கிற இடம்லாம் பட்டாசு மாதிரி தான் இருக்கு சென்னைக்குலாம். சென்னை டீம் எப்படி இருக்கு? மும்பை வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்டான டீம் அப்படிங்கும் போது பார்க்கும் போது மும்பை தான் இருக்கு. பட் ஒரு 6 மேட்ச் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கலாம் எது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு. ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷம் டெல்லியும் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். எப்பவுமே டெல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஐயோ மிச்சல் மார்ஷ், டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட் என்ன பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா எல்லா மேட்சும் தோத்துட்டு இருக்கானுங்க டெல்லி. எப்ப ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி விட்டு போனானோ டீம் வந்து குப்பையில போயிட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் போற இடம்லாம் ஒரு கேர்ஸை வச்சுட்டு போயிடுறான்ப்பா. எங்க இருந்துலாம் அவன் கேப்டன்சி மூவ் ஆகுதோ அந்த டீம் கார்பேஜுக்கு போயிருது. அதே மாதிரி எதுவும் கேட்க இருக்கிறது ஆயிருமான்னு பார்ப்போம். எனக்கு ரஹானே மேல அவ்வளவு ட்ரஸ்ட் இல்லை, நான் ஓப்பனாவே சொல்றேன். மேபி ஒருவேளை கேகே வந்து நல்லா விளையாண்டாங்கன்னா ஐ வில் அக்செப்ட் இட், ஐ எம் ராங், ஓகே. பட் ஐ திங்க் எனக்கு ரஹானே மேல அவ்வளவு ட்ரஸ்ட் இல்லை. டீம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒரு எப்படி சொல்றது, அந்த ஃபீலே இல்லை, அவ்வளவுதான். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. பார்ப்போம் பட்டிதார் எப்படி வந்துட்டு அந்த கேப்டன்சி ஹேண்டில் பண்றா அப்படின்னு. நாளைக்கு வந்துட்டு ருத்ராஜ் வருவாரு. அதாவது ருத்ராஜா போடுங்க, கில்ல வெளியே வைங்க, ருத்ராஜா போடுங்க, கில்ல வெளியே வைங்க அப்படிமா. கில்லு சாம்பியன்ஸ் அப்படி அடிச்சுட்டான். இப்ப என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. ருத்ராஜ் ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருப்பானுங்க. தோக்கடிக்கணும் ரோஹித் சர்மா வந்துட்டு இங்க சென்னையில வந்து அவனை அடிச்சே ஆகணும் சார், நீங்க எங்க வேணாலும் அடிங்க, பட் சென்னை வந்தனா நீங்க சென்னை தான் அடிப்பீங்க அப்படின்னு பாப்போம். மும்பை வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு சென்னை அடிக்கவே இல்லை. கடைசியா வந்துட்டு எனக்கு சரா மாதிரியே அடிச்சது எப்போ அப்படின்னா 2019 தான். மும்பை வந்துட்டு 4 வாட்டி சென்னை அடிப்பானுங்க, மரியாதையே இல்லாம அடிப்பானுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 1, செகண்ட் மேட்ச் ஒரு அடி, 3வது மேட்ச் சென்னையில வச்சு ஒரு குவாலிஃபயர்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நினைக்கிறேன், அதுல ஒரு அடி வாங்குவானுங்க. சென்னை ஃபைனல்ல வச்சு ஒரு அடி வாங்குவானுங்க. 4 தடவை சாத்திட்டானுங்க சிஎஸ்கே எல்லாம் போட்டு மும்பை எல்லாம். அது மட்டும் இல்ல, அதாவது சிஎஸ்கேவோட ஒரு பெரிய பீடையே மும்பை தான். எப்பெல்லாம் மும்பை வந்துட்டு ஃபைனல் வருதோ சிஎஸ்கேவோட அப்பெல்லாம் சோக் ஆயிடுவானுங்க சென்னை. அதுதான் மேட்ரு. முன்னாடி இருந்தே அந்த கூத்து நடந்துகிட்டே இருக்குப்பா. எப்பெல்லாம் மும்பை வரானுங்களோ ஃபைனலுக்கு அப்பெல்லாம் சோக் ஆயிடுவானுங்க சென்னை. ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கதான் போது. பாப்போம் பாண்டியன் வராரா இல்ல யாரு வர போறா அப்படின்னு பாப்போம் கைஸ், என்ன நடக்குது நாளைக்கு சேப்பாக்குல வச்சு அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அது மட்டும் இல்ல, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, and see you in the video and remember it, always be on top. Cheers.